வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் இதில் பயிற்சி 8இல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சார்பு u of x, y equal to x square y plus 3x y இன் அடுக்கு 4. xோட மதிப்பு e இன் அடுக்கு t மற்றும் y-ஓட மதிப்பு sin t. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? du by dt-யை நம்ம கண்டுபிடிக்கணும். மேலும் t-யோட மதிப்பு 0-ஆக இருக்கும்போது இந்த du by dt-யோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, கொடுத்திருந்த சார்பு நம்ம அப்படியே எழுதிட்டோம். இந்த x மதிப்பு y மதிப்பு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்கலாம். நம்ம du by dt கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் பாருங்க. du by dt equal to dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt. இந்த ஒவ்வொரு மதிப்பை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி இதில் கொண்டு பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறது dou u by dou x. எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல். அப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகையிட்டா 2x. அடுக்கு முன்னால் வந்துட்டு அந்த அடுக்கு வந்து என்ன ஆயிரும்? 1 குறைஞ்சிரும். அப்போ எக்ஸின் அடுக்கு 1ன்னு அர்த்தம். y வந்து மாறிலி பெருக்கல் இருக்கிறதுனால இது அப்படியே வந்துடும். +3 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1, ஒய்யின் அடுக்கு 4 மாறிலி தான். அப்போ பெருக்கல் இருக்கிறதுனால இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 2xy + 3ன்னா 3 ஒய்யின் அடுக்கு 4. இதான் என்னது? dou u by dou x-ஓட மதிப்பு. அதுக்கு அடுத்து பாருங்க, dou u by dou y-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒய்யை பொறுத்து பகுதி வகையிடல். இந்த இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஏன்னா மாறிலி பெருக்கல் இருக்குன்னா அது அப்படியே வந்துடும். ஒய்யை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் இந்த 3x மாறிலி தான் அப்படியே வந்துடும். ஏன்னா பெருக்கல் இருக்குது. ஒய்யின் அடுக்கு 4 ஒய்யை பொறுத்து வகையிட்டோன்னா அடுக்கு முன்னால் வந்துட்டு இந்த அடுக்குலேருந்து 1 குறைஞ்சிரும். 4 1 குறைச்சிட்டோம்னா 3. சரியா? இப்போ பாருங்கள், 1 எக்ஸ் ஸ்கொயர் பேருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 4 பேருக்குனா 12x ஒய்யின் அடுக்கு 3. இதான் என்னது? dou u by dou y-ஓட மதிப்பு. இப்போ அடுத்து வாங்க, இந்த பக்கத்தில் எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம dou u by dou x, dou u by dou y கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து dx by dt, dy by dt வேணும். இங்கே இருக்குது பாருங்கள். இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். x ஈக்குவல் டு இன் அடுக்கு t இருக்கா? அதை எடுத்து எழுதிக்கலாம். x ஈக்குவல் டு இன் அடுக்கு t. இந்த இடத்துல பகுதி வகையிடல் கிடையாது, சாதாரண வகையிடல். எதை பொறுத்து வகையிட போகிறோம்? t-ஐ பொறுத்து வகையிட. அப்போ d-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா dx by dt. அப்போ இன் அடுக்கு t-யை t-ஐ பொறுத்து வகையிட்டா இன் அடுக்கு t தான். அதுக்கு அடுத்து பாருங்க, ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin t. எடுத்து எழுதிக்கலாமா? sin t. இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்? டீயை பொறுத்து வகையிட போகிறோம். பகுதி வகையிடல் கிடையாது, சாதாரண வகையிடல். அப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது dy by dt ஈக்குவல் டு sin t-யை வகையிட்டோம்னா cos t. சரியா? இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனுக்கு போவோம். இதில் எடுத்து நம்ம பிரதியிட வேண்டியதான். என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். du by dt ஈக்குவல் டு dou u by dou x. இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இதை எடுத்து அப்படியே மாற்றி எழுதுங்க. 2xy ப்ளஸ் 3 ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு அதுக்கடுத்து பாருங்கள் dx by dt. dx by dt இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? இன் அடுக்கு t ப்ளஸ் இந்த கண்டிஷனில் இருக்க ப்ளஸ் dou u by dou y. எங்கே இருக்குது பாருங்கள்? dou u by dou y இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு dy by dt. dy by dt-யோட மதிப்பு என்ன? cos t. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கட்டும். இந்த இன் அடுக்கு t ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுட்டு வந்துடுவோம். 2xy ப்ளஸ் 3 ஒய்யின் அடுக்கு 4 இன்ட்டு இந்த இன் அடுக்கு டீனா முன்னால் எழுதிடுவோம். இன் அடுக்கு t. சரியா? ப்ளஸ் இந்த காஸ் டீயை உள்ளே பெருக்கிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் காஸ் டி ப்ளஸ் 12x ஒய்யின் அடுக்கு 3 இன்ட்டு காஸ் டி. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மட்டும் பொதுவாக இன் அடுக்கு டி இருக்குது. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸோட மதிப்பு இன் அடுக்கு டி, ஒய்யோட மதிப்பு சைன் டி. பிரதியிடலாமா? ஈக்குவல் டு இந்த இன் அடுக்கு டி அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக இன் அடுக்கு டி ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக சைன் டி ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக சைன் டி, இங்கே அடுக்கு 4 இருக்கிறதுனால சைன் அடுக்கு 4t.
சரியா? ப்ளஸ் இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஈயின் அடுக்கு டி அடுக்கு 2 இந்த காஸ்டி அப்படியே வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த 12 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக ஈயின் அடுக்கு டி, ஒய்க்கு பதிலாக சைன் டி, ஒய்க்கு பதிலாக சைன் டி, சைன் டி. ஆனால் இங்கே அடுக்கு என்ன இருக்குப்போ 3 இருக்குது, அதனால் சைன் கியூப் டி இன்ட்டு காஸ் டி. சரியா? இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். ஈயின் அடுக்கு டி 2 ஈயின் அடுக்கு டி சைன் டி ப்ளஸ் 3 சைன் அடுக்கு 4 டி அப்படியே வந்துடும். இப்போ இந்த 2 உறுப்புலையும் ஈயின் அடுக்கு டி பொதுவாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருவோம். ஈயின் அடுக்கு டீயை பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே பாருங்கள் இங்கே ஈயின் அடுக்கு டி 2 தடவை இருக்குது, ஒரு தடவை வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு தடவை உள்ளே வந்துடும். அப்போ ஈயின் அடுக்கு டி இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் இந்த ஈயின் அடுக்கு டீயை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும், 12 சைன் கியூப் டி இன்ட்டு காஸ் டி. சரியா? காஸ் டி. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு, 2 உறுப்புலேருந்து ஈயின் அடுக்கு டீயை நம்ம வெளியே எடுத்துருவோம். ஈயின் அடுக்கு டீயை வெளியே எடுத்துட்டோம்னா 2 ஈயின் அடுக்கு டி சைன் டி ப்ளஸ் 3 சைன் அடுக்கு 4 டி. இந்த ஈயின் அடுக்கு டீயை நம்ம வெளியே எடுத்துட்டோம் 2ங்க பொதுவாக, அப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சேர்த்து எழுதிடலாம். என்ன வரும் பாருங்கள், ஈயின் அடுக்கு டி இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் 12 சைன் அடுக்கு 3 டி இன்ட்டு காஸ் டி. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இதான் என்னது, நமக்கு தேவையான டியூ பை டிடியோட மதிப்பு. டியூ பை டிடியோட மதிப்பு. இன்னும் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா, டியோட மதிப்பு 0வாக இருக்கும்போது டியூ பை டிடியோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், டி ஈக்குவல் டு 0. அப்போது டி ஈக்குவல் டு 0 எனில் என்ன வரும் பாருங்கள், எதோட மதிப்பு, டியூ பை டிடி ஈக்குவல் டு ஈயின் அடுக்கு 0. இந்த இடத்துல பாருங்கள் நான் எல்லாத்தையும் பிரதிடாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல டி இருக்குது, அப்போது இந்த டீக்கு பதிலாக நம்ம 0 பிரதிடும், அப்போ சைன் 0. அப்போ சைன் 0வோட மதிப்பு 0. அப்போ 0 இதை பெருக்கும்போது இந்த முழு உறுப்பு 0வாக மாறிடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் டீக்கு பதிலாக 0 பிரதினா சைன் 0, சைன் 0வோட மதிப்பு 0, அந்த முழு உறுப்பு 0வாக மாறிடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஈயின் அடுக்கு 0. சரியா? காஸ் 0, காஸ் 0. இது வந்து காஸ் 0வோட மதிப்பு 1 வரும், அதனால் அப்படியே பிரதிக்கிட்டேன். மிச்சம்லாம் பாருங்கள். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் சைன் அடுக்கு 3 டி இருக்கா, இந்த டீக்கு பதிலாக 0 பிரதிக்கிட்டோம்னா சைன் 0, சைன் 0வோட மதிப்பு 0. அப்போ 0வையும் காஸ்டியும் பெருக்குனா 0 தான், 0வையும் 12 பெருக்குனா 0 தான். அப்போ முழு சைனாக மாறிடும், 0வாக மாறிடும். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் ஈயின் அடுக்கு 0ன்னா 1, 0 + 0 + 0 எதாவது ஆகப்படுதுங்க. இங்கே பாருங்கள் ஈயின் அடுக்கு 0ன்னா 1, காஸ் 0, காஸ் 0வோட மதிப்பு 1. அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1. இப்போ பாருங்கள் 1 1. இதான் என்னது, நமக்கு தேவையான டியூ பை டிடியோட மதிப்பு. எப்போ, டியோட மதிப்பு 0வாக இருக்கும்போது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.